வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே இந்த இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வியந்து பார்க்குறோம் இல்லையா? இந்த கட்டுமானம் அப்படின்ற அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமானது தான். உள்ளே இருக்கிறதுக்காக ஒரு லிவிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னால் வெறும் பிளாக்கை மட்டும் கட்டிட்டு நம்ம வாட்டுக்கு உள்ளே இருக்கலாம். ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய இடத்த பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஜினியரிங் ஆர்கிடெக்டுக்காக நம்ம எக்கச்சக்கமான பிரெயினை செலவு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோடைய வேலைகள் அதிகமாக இருக்குது, அதோடைய பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு நண்டு இயற்கையாகவே அது ஒரு சூப்பரான ஆர்கிடெக்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரை வாங்கியிருக்கு. அந்த நண்டு தான் பெஸ்ட் ஆர்கிடெக்ட் அப்படின்னு அவார்டே கொடுக்கலான்ற லெவலுக்கு ஒரு எலிஜிபிளான நண்டு அப்படின்னு சொல்லலாம். சாண்ட் பபிளர் கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான நண்டு எப்பவுமே வீடு கட்டுறதுலேயே அதோடைய வாழ்க்கையை கழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா இல்லை, அதிகமாக அங்கே அலை வரும்போது மண்ணோரமாக அந்த கரையோரமாக அதிகமாக அலை வரும்போது அது தன்னைத்தானே இழுக்கும் இல்லையா? அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். உடனே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்டு ஐயோ நமக்கு சேஃப்டி இல்லை போலே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே வீடு கட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஏன் அந்த அலை வருது, அந்த அலை வந்தால் ஏன் அது அழியுது அப்படின்ற எதுவுமே தெரியாது. அதோடைய வாழ்க்கையே அப்படி மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இன்டென்ஷனோட, வெறும் அதுக்கான கூட கட்டணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட மட்டும் அந்த மண் இருக்கக்கூடிய வேலைகளை பண்ணலை. ஆக்சுவலாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கும். அப்படி எடுத்து அதை ஃபில்டர் பண்ணுற அந்த டைம்லேயே அதுக்கு தேவையான இடத்தையும் கட்டிடும். அதனால் அது சாப்பிடும் வீடு கட்டும், சாப்பிடும் வீடு கட்டும் அப்படின்ற மாதிரியே அதோடைய வாழ்க்கையை முழுக்க கழிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா நண்டுகளும் இருந்தாலும் இந்த பர்டிகுலரான சாண்ட் பாபுலர் நண்டு அப்படின்ற இந்த நண்டு மட்டுமே தான் இந்த மாதிரியான வேலை பண்ணுது. அது அழகாக பபுள் விடுற மாதிரியே படன்னு சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலாக அந்த விஷுவலை பார்க்கும்போது எப்படிலாம் இயற்கை உருவாக்கியிருக்கு பாருப்பா அப்படின்னு வியக்கிற மாதிரி தான் இருக்கும். crocodile, அதாவது இந்த முதலை எப்பவுமே ஏதாவது ஒன்று வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப சைலண்டாக வேலை பார்க்கும். அது ரொம்ப பதுங்கியே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சது தான். படங்களையும் அப்படி தானே பார்த்துருப்போம். தண்ணியில் அது இருந்தால் கூட அதோடைய கண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா எம்போஸ் ஆகிருக்கிற மாதிரியே இருக்கும். ஈவன் ஏன் அதோடைய ஹெட் போர்ஷன்ஸில் அதோடைய கண்ணு மட்டும் தனியாக மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அது தன்னுடைய இறையை பார்க்கறது அந்த இறைக்கு தெரியக்கூடாது. கண்ணு மட்டும் தண்ணியிலிருந்து மேலே வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக நம்மளுடைய கவனம் அந்த பக்கம் போகாது இல்லையா? அப்போ ஈஸியாக அதை வேட்டையாடிட முடியும் அப்படின்றதுக்காகவே இயற்கையாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த முதலைக்கு அந்த கண்ணு மட்டும் தனியாக மேலே இருக்கிறது. சரி, இப்போ இந்த முதலை இதை வச்சே ஈஸியாக வேட்டையாடலாம். ஆனால் அதுக்கு இறை கொடுக்காத போது பயங்கரமாக விளையாடுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான crocodiles என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய கைகளை வச்சு யாரோ ஒருத்தங்க தண்ணிக்குள்ளே விழுந்துட்ட மாதிரியே ரியாக்ஷன்ஸ் கொடுக்குதான். இதை பார்த்து ஹியூமன்ஸ் எல்லாம் சுதாரிச்சிட்டாங்க, அது முதல்ல தானே அப்படின்னு. ஆனால் அந்த ஒரு விஷயம் ஒரு பயங்கர டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாறிடுச்சு. எங்கேயோ கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் ஆக்சுவலாக பார்க்குறக்கு ஏதோ ஒரு குழந்தை தண்ணியில் மூழ்கிற மாதிரி அதுக்காக கைகளை ஆட்டுற மாதிரி ஆட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாவனா பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னது இந்தோனேஷியா முதலைகளுக்கு இவ்வளோ அறிவாப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. இதில் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா crocodiles அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய crocodile மட்டும் அப்படி பண்ணுது. அது பார்க்கும் போதே அதுக்கு உயிரே இல்லை போலப்பா, சும்மா மேர்ந்துட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அது கை காலெல்லாம் ஆட்டுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. எவ்வளோ அறிவாளி முதலையாக இருக்குன்னு பாருங்கள். பறவைகள் நிறைய இடம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பீஷியஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், எல்லாமே வகையாக இருக்கும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. புறா மாதிரி காக்கா இருக்காது, காக்கா மாதிரி குருவி இருக்காது, குருவி மாதிரி மயில் இருக்காது. இப்படி எல்லாமே யூனிக்கான ஸ்பீஷியஸ் தான். அதே மாதிரி தான் அதுக்கு உண்டான குணாதிசயங்களும் தனித்துவம் வாய்ந்தது. ரொம்ப சுத்தமான பறவைன்னு காக்காக்கே அவார்டு கொடுக்கலாம்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு 150 ஸ்பீஷிஸ் ஆஃப் பறவை ரெகுலராக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னென்னா எறும்பு. எப்போவுமே இந்த பறவைகளை பார்த்து எறும்பு ஓவராக பயப்படும். ஏன்னா சடால்னு அதை பிடிங்கிட்டு போயிடும், சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பறவை வாலண்டியராக போய் ஒரு எறும்பு கூட்டுக்குள்ளே உட்காந்து கடி வாங்குமா. இது ஒரு 150 ஸ்பீஷிஸ் ஆஃப் பறவைகள் ரொம்ப ரெகுலராக பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாராசைட்ஸ், பாக்டீரியாஸ், அட்டாக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பறவைகளுக்கு, அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக எறும்பு எல்லாத்தையுமே ஒரு மெடிசனாக யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எறும்பு கிட்ட இருக்கக்கூடிய ஆசிட், அது ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நேச்சுரலாகவே இந்த மாதிரி பாராசைட்ஸ், பாக்டீரியா எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த விஷயம் அந்த பறவைங்களுக்கு தெரிஞ்சதுனால
வாலண்டியராக எப்போ அதுக்கு பாராசைட் அட்டாக் இருக்குது அப்படின்னு தெரியுதோ படால்னு போய் ஏதோ ஒரு எறும்பு கூட்டுக்குள்ளே ஜம்முன்னு உட்காந்துருமா, கட்டிக்கிற வரைக்கும் கடிங்க அப்படின்னு சொல்லி வழியை பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஊசி போடுறோம் அந்த மாதிரி தான். ஆனால் அது ஆயிரக்கணக்கான எறும்புகள் படப்படன்னு கடிச்சு அதை சரி பண்ணி அதுக்கப்புறமா அனுப்பிடும். போகும்போது சும்மா போகாது, ஒரு 4 எறும்பு சாப்பிட்டுட்டு தான் போகும். ஒரு கப்பலாக வாழ்ந்தா சீஹார்ஸ் மாதிரி இருக்கணும்ப்பா காலையில் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சீஹார்ஸ் மாதிரி அப்படின்னு கேட்டால், சீஹார்ஸ் எப்பவுமே மார்னிங் க்ரீட்டிங்கை மறக்காது. மார்னிங் க்ரீட்டிங்னா என்ன, குட் மார்னிங் சொல்கிறோமே, அது ஒரு டைப் ஆஃப் க்ரீட்டிங் தான். ஆனால் இந்த சீஹார்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். அதோடைய பேர் கூட காலையிலேயே ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு அழகாக குட் மார்னிங் சொல்லுமா. இந்த சீஹார்ஸ் இதை எப்போவுமே பண்ணுது, ஒரு நாள் கூட தவறாமல். தூங்கி எந்திரிச்ச உடனே தன்னுடைய பேர் எங்கன்னு தேடி பேர்கிட்ட ஒரு குட் மார்னிங் அழகாக ஒரு ஹக்கு கொடுத்துட்டு பண்ணுது. அதனால் கப்புல்னா நீங்கள் காலையில் சீஹார்ஸ் மாதிரி இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதோடைய சூப்பரான எக்ஸாம்பிளாக இருக்குது. ஈவன் அது நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு வீடியோவாக பார்த்தீங்கன்னா நமக்கே லவ் வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு அதோடைய லவ்வை சூப்பராக ஷேர் பண்ணும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.